அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கவில்லை என்று டிஜிபி தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக பணியின் காரணமாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்று டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. கிரிமினாலஜி படிப்பு தொடர்பாக பட்டம் பெறுவதாக இருந்த நிலையில் செல்ல முடியாத காரணத்திற்கு அவர் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக பணியின் காரணமாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்று டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் காவல்துறையின் ஆலோசனை கூட்டம் மற்றும் பணி மாறுதல் தொடர்பாக அலுவலக பணியின் காரணமாக தன்னால் அங்கு பங்கேற்க இயலவில்லை என்று டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் என்ன? நெல்லை மாவட்டத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பங்கேற்று அவர் தனது பட்டத்தை, அதாவது கிரிமினாலஜி டிபார்ட்மெண்டில் அவர் பட்டம் பெற்றிருக்கிறார், அந்த பட்டத்தை பெறுவதற்கான அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று டிஜிபி அலுவலக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தான் எதுவும் புறக்கணிக்கவில்லை என்றும் பணியின் காரணமாகவும் காவல்துறையின் ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட பணியின் காரணமாகவும் இந்த நிகழ்ச்சியில் தன்னால் பங்கேற்க முடியவில்லை என்றும் டிஜிபி அலுவலக தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை தான் புறக்கணிப்பு எதுவும் செய்யவில்லை என்றும் டிஜிபி அலுவலக தரப்பில் இருந்து ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.